பாபிக்யூ வந்து நாகரீக மக்களோட உணவா நாம பாக்குறோம் இல்லையா? இது வந்து தொடங்கின இடம்னு பாத்தீங்கன்னா குகை மனிதன் கிட்ட இருந்து தான் தொடங்குச்சு. குகை மனிதன் அந்த காலத்துல என்ன பண்ணான்னா, தனக்கு தேவையான உணவை வந்து வேட்டையாடி எடுத்துட்டு வந்து விறகுகள் வச்சு அது மேல நெருப்பு வச்சு அதுல சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். இதோட பரிணாம வளர்ச்சி இன்னைக்கு சுட்டி எடுத்துட்டு வந்து நாகரிகமா டேபிள் சேர்லயே வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நாம வந்துட்டோம். அதுவும் அடுப்பையும் டேபிளுக்கே கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு டேபிள்லயே அடுப்பு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அது வளர்ந்து நிற்கிறேன் இன்னைக்கு. ஹாய் மக்களே, வணக்கம். சென்னையில் வடமொழியில் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கிற பார்பிக்யூ நேஷனுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இந்தியா ஃபுல்லாக இந்த பார்பிக்யூ நேஷனுக்கு 200+ அவுட்லெட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்றான ஃபேமஸான வடபழனி அவுட்லெட்டுக்கு தான் நாம் இப்போ வந்திருக்கோம். நாம் நிறைய ஒரே ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாகவே பார்த்துட்டோமா, சரி ஒரு ஃபன் விலாகாக இருக்கட்டுமேன்னு சொல்லி ஒரு ஃபுட் விலாகை வந்து ட்ரை பண்ணோம். ஃபுட்டு விலாக் அப்புறம் மாற்றிட்டோம். சாப்பிடதான் போனோம். சாப்பிட போனதை வீடியோ எடுத்து அதை நாங்கள் விலாகாக போஸ்ட் பண்ணுறோம். அங்கேயும் ஹிஸ்ட்ரி சொல்லாமல் எப்படி? நம்மளோட ட்ரேட்மார்க் வந்து அங்கேயும் ஹிஸ்ட்ரியாக தானே நம்ம பேசணும். பாபிக்யூன்னு இன்றைக்கி நம்ம ஃபேமஸாக சொல்லிட்டு இருக்கிற இந்த பாபிக்யூ எப்போ எங்கேருந்து தொடங்கிச்சு, இன்றைக்கி நாம் அதை எந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பாபிக்யூ வந்து ஒரு நாகரீக மக்களோட உணவா நாம பாக்குறோம் இல்லையா? இது வந்து தொடங்கின இடம்னு பாத்தீங்கன்னா குகை மனிதன் கிட்ட இருந்து தான் தொடங்குச்சு. நம்மளுக்கே சாக்காக குகை மனிதன் தோற்று தான் இப்ப நம்ம வந்து நாகரீகமா மாத்தி வச்சிருக்கோம் பாருங்க. நம்மளுக்கே சாக்கா இருக்குல்ல இது கேட்கும் போது. எஸ், ஆமா, கொஞ்சம் ஷாக்கிங் தான். ஷாக்கிங்ன்றதை விட ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தான் சொல்லணும். ஆச்சரியமான விஷயம் தான். இதோட ஆரிஜின் அப்படிங்கிறது குகை மனிதன் கிட்ட இருந்து வந்தது. குகை மனிதன் அந்த காலத்துல என்ன பண்ணான்னா, தனக்கு தேவையான உணவை வந்து வேட்டையாடி எடுத்துட்டு வந்து விறகுகள் வச்சு அது மேல நெருப்பு வச்சு அதில் சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். சுட்டதுக்கு அப்புறமா அதில் வச்சு என்ன பண்ணான்னா, சில இலைத்தலைங்களை வச்சு அதை மூடி அதோட சாறு இறங்கி அப்போ சில எசன்ஸை கலந்து அந்த மாதிரியெல்லாம் அதை எவால்வேட் பண்ணி அவன் வந்து சாப்பிட்டுட்டு இருந்த உணவோட பரிணாம வளர்ச்சி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு உணவு தான் இந்த பாபிக்யூ அப்படிங்கிறது. இந்த பாபிக்யூ அப்படிங்கிற பேர் நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, இது ஒரு ஸ்பானிஷ் வேர்டு. இந்த ஸ்பானிஷ் வேர்டு வந்து பார்பக்கோ அப்படிங்கிறது தான் அதோட எக்ஸாக்ட் வேர்டிங்கு. அது வந்து அந்த பாபாக்வா அப்படிங்கிறது பாபிக்யூவா மாறி இன்னைக்கு நம்ம பாபிக்யூஸ் பார்த்துட்ருக்கோம். இந்தியா ஃபுல்லாக நிறைய பாபிக்யூஸ் இருக்குது. வித்தியாசமான நேம்ஸில் பெருநகரங்களில் இது ரொம்பவே பரவலாக காணப்பட்டுச்சு கடைசி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சின்ன நகரங்களில் கூட சின்னதாக கடைகள் வந்துருச்சு. இந்த பாபிக்யூன்ற இந்த ஃபுட்டு வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஃபுட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல தான் கிடைக்கும். இங்கே உலகளாவிய வேர்ல்டு மார்க்கெட் வளர 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 ஒரு ஃபுட்டும் ஈஸியாக ட்ராவல் ஆகி சின்ன நகரங்களுக்கு கூட போய் சேர்ந்துடுது. இப்படிதான் இன்னைக்கு நாம ஈஸியாக டேபிள் மேலேயே வச்சு அந்த பாபிக்யூவை சாப்பிட்றோம். இந்த பாபிக்யூன்றது ஒரு நேரத்தில் அவுட்டோர் ஃபுட்டாக இருந்திருக்கு. குழுவாக சேர்ந்து பயணம் போகிறவங்க 6 குழுவாக சேர்ந்து குளிர்காலத்தில் நெருப்பு மூட்டி அதில் சுட்டு சாப்பிட்றது, 6 குழுவாக பயணம் போகும்போது அவங்க வந்து மீட் எடுத்துகிட்டு போயிட்டு சுட்டு சாப்பிட்றது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதோட பரிணாம வளர்ச்சி இன்னைக்கு சுட்டி எடுத்துட்டு வந்து நாகரிகமாக டேபிள் சேர்லயே வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நாம வந்துட்டோம். அதுவும் அடுப்பையும் டேபிளுக்கே கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு அடுப்புமே டேபிளுக்கு வந்தாச்சு. டேபிள்லயே அடுப்பு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு அது வளர்ந்து நிற்கிது இன்னைக்கு. இது எந்த இடத்துலலாம் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போருக்கு போகிற மனிதர்கள்கிட்ட இந்த பாபிக்யூ சாப்பிட்ற பழக்கம் நிறையவே பரவலாக இருந்திருக்குது.
ஏன்னா போருக்கு போகும்போது அவங்க வந்து தங்களுக்கு தேவையான மீட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பதப்படுத்தி எடுத்துகிட்டு போயிட்டு போகிற இடத்துலலாம் வந்து நெருப்பு மூட்டி வச்சு சுட்டு சாப்பிட்டுக்கிறது, இந்த மாதிரியாக அவங்க வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. குழுவாக சேர்ந்து பயணம் பண்ணுறவங்க இப்போவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெக்கிங் போகிறவங்க அவங்கெல்லாம் வந்து கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த இடத்துலையே சுட்டு சாப்பிட்றது அதெல்லாம் பண்ணுறது வந்து பாபிக்யூவில் சேர்ந்தது தான். அதையே கொஞ்சம் நம்ம ஸ்பைஸியாக நம்ம ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்ற மாதிரியான மசாலாக்கள் சேர்த்து ஒவ்வொரு நாடுகள்லையும் ஒவ்வொரு மாதிரியான ஸ்பைசஸோடு சேர்த்து அதை சாப்பிட்றோம். காடுகள்ல இருந்து நகர்ந்து வந்து டேபிளில் வந்து உட்காந்துருக்குது இன்னைக்கு இந்த பாபிக்யூ. வாங்க நாம இனிமே அந்த கடையில் நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டோங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டிராகன் சிக்கன் வச்சாங்க, ரொம்ப டேஸ்டியாக. அப்புறமா ஃப்ரைடு கார்ன் வச்சாங்க, அதுவும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. அப்புறமா வந்து வெஜ்ல வந்து எனக்கு அந்த பைனாப்பிள் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறமா வந்து பைனாப்பிளும் எனக்கு ஸ்பெஷலி ரொம்ப பிடிச்சிருந்தது. மிச்சதெல்லாம் கூட நம்ம அங்கங்க சாப்பிட்டுருப்போம், ஓரளவுக்கு அதோட சும்மாவது அந்த டேஸ்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு நமக்கு பழகி இருக்கும். பட் எனக்கு ஸ்பெஷலா அந்த பைனாப்பிள் அண்ட் ப்ரக்கோலி வந்து இங்க ரொம்பவே எனக்கு டேஸ்டியா ஃபீல் ஆச்சு. இதெல்லாம் வந்து இங்கேயும் கிடைக்கும், ப்ளஸ் லைவ் கவுண்டர்ஸ்லையும் கிடைக்கும்னு சொன்னாங்க. இங்கே லைவ் கவுண்டர்ஸும் இருக்குது. லைவ் கவுண்டர்ஸில் போனோம்னாலும் இதை திருப்பி வாங்கிக்க முடியும். இந்த பாபிக்யூஸ் எல்லாமே வந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொண்டு வந்து வச்சுட்டே இருந்தாங்க. போதும்னு சொல்கிற அளவுக்கு அன்லிமிட்டட் தான் அது எல்லாமே. இது நம்மளுக்கு பிராண்ட் தானே, இது பிராண்ட். அது செமையா டேஸ்ட் பண்ணிருந்தாங்க. அந்த சூப்பரா அது நல்லா சூப்பரா டோஸ்ட் பண்ணி செமையா சூப் பண்ணீங்க. அவங்க கேட்டு சர்வ் பண்ணாங்க. உங்களுக்கு காரம் போடுமா ஆர் காரம் வேணுமா, ஸ்பைசியா போடலாமா, ஆர் இந்த வச்சதுல வந்து உங்களுக்கு இப்ப நீங்க பாதி எடுத்துப்பீங்க ஒரு இதுல, உங்களுக்கு இது இல்ல இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியா வேணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க போயிட்டு அதை ஸ்பைஸ் பண்ணி திரும்ப பண்ணுவாங்க. நம்ம கூட அப்படிதான் பண்ண நினைக்கிறேன். கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் வேணும் ஆர்டர் பண்ணனும் நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து நம்ம திருப்பி என்ன சில இந்த மலாய் ஏதோ ஒன்னு கொண்டு வச்சாங்க. அது வந்து எங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஸ்பைசியா இருந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் இது ஸ்பைசி வேணும்னு கேட்டோம், அப்படி கொண்டு வந்து கொடுத்தாங்க. சிக்கன் பாபிக்யூ இது. இதுவும் உள்ள வரைக்குமே நல்லா அதாவது நல்லா வெந்துருச்சு. அது எப்படின்னா உள்ள வச்சு ஸ்டஃப் பண்ண அந்த மசாலா நல்லா இருந்துச்சு. நேத்து போயிட்டு இன்னைக்கு விளாக் போடுற மாதிரியே எடுத்து 6 மாசம் ஆச்சு, நீ மறந்துட்ட. நம்ம அப்படியே பிஸி ஆயிட்டோம்ல, நம்ம தொடர்ந்து கண்டினியூஸா நம்ம போயிட்டு இருக்கோம். கர்நாடகா, கேரளா அப்படின்னு அவுட்டோர் போயிட்டோம். சரி அப்படின்னு சொல்லி இது மழைக்காலம் வெளியே அவுட்டோர் போக முடியல, அதனால சரி தோசி தட்டி எடுத்து. எஸ் இதோட பேர் இருக்குல்ல பாபிக்யூ. இந்த பார்பிக்யூ அப்படிங்கிற நேம் வந்து ஸ்பானிஷ் வேர்டான பார்பகோ அப்படிங்கிற வேர்ட்ல இருந்து வந்ததுதான் இந்த பார்பிக்யூ அப்படிங்கிற வேர்டு. இந்த பார்பிக்யூவோட ரெசிபிஸ் பத்தி வந்து இஜிப்தியன் அண்ட் சுமேரியன் நாகரிகத்தோட இதுல எல்லாம் கிடைச்சிருக்கு நமக்கு ஆய்வுகள்ல. கிட்டத்தட்ட 7000 வருஷம் பிஃபோர் கிறிஸ்ட், 7000 வருஷத்துக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 7000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த பார்பிக்யூவோட ஃபுட்டோட ரெசிபிஸ் பத்தி இஜிப்தியன் அண்ட் சுமேரியன் நாகரிகங்கள்ல இருந்து கிடைக்கப்பட்ட சில ஆவணங்கள்ல நமக்கு இதோட இது கிடைக்குது. அது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். நீங்க எங்கேயாவது தேடி படிக்க முடியும் அப்படின்னா படிச்சு பாருங்க. அது ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அவங்க ஒரு மீட்டை என்னவெல்லாம் பண்ணி எப்படியெல்லாம் பதப்படுத்தி அவங்க சுட்டு சாப்பிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த இதுல இருக்கு. இட்ஸ் அமேசிங் வேர்டிங்ஸ் ஆஃப் அது அவங்க பதியவும் வச்சிருக்காங்க. அவங்களோட கல்ச்சரை, அவங்களோட ஃபுட்டெல்லாம் பத்தி பதிய வச்சிருக்காங்க. அதனாலதான் நாமளும் இங்க 10,000 வருஷத்துக்கு அப்புறம் இப்பவும் அதை வந்து யோசிச்சு பார்க்கவோ அதை நம்ம திருப்பி எடுத்து சமைச்சு சாப்பிடவோ நம்மளால இப்ப முடியுது. இது ஒரு அவுட்டோர் மீல். இப்பவும் பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்கா மாதிரியான, லண்டன் மாதிரியான குளிர் நகரங்கள்ல இது ஒரு அவுட்டோர் மீலா இருந்திருக்குது.
அவுட்டோர் மீலா இருந்தது. இன்னைக்கு இன்டோர் மீலா எவால்வேட் ஆகி நமக்கு டேபிள்லே வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. அதுதான் இந்த மீலோட ஸ்பெஷாலிட்டினே கூட சொல்லலாம். ஒரு குகை மனிதன் சாப்பிட்டுட்டு இருந்த ஃபுட்டை எவால்வேட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு நாம வரைக்கும் சாப்பிடுறோம் அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? கண்டிப்பா. அந்த கடைக்கு ஆக்சுவலி புக் பண்ணி போகிறதுக்கு புக் பண்ணியும் போகலாம். ஆக்சுவலி சாட்டர்டே சண்டேஸ் ரஷ்ஷா இருக்கும். ஸோ புக் பண்ணிட்டு போறது பெஸ்ட். சாட்டர்டே சண்டேஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா நாம போனது வந்து ஒரு மிட் வீக், வெனஸ்டே ஆர் டியூஸ்டே சம்திங் நினைக்கிறேன், அந்த மாதிரியா போயிருந்தோம். ரொம்ப பெருசா கூட்டம் இல்ல. அதனால நம்ம வந்து இன்னொன்னு சொல்லணும்னா ஈவினிங்கே உள்ள போயிட்டோம். ஐ திங்க் 6:30 7 உள்ள போனோம். நம்ம வெளியே வரும்போது அரௌண்ட் 10 to 10:30 இருக்கு. ஏன்னா ரொம்ப நிதானமா போயாச்சு. பிளேட்டுக்கு 800 rupees எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். உங்க டேபிளுக்கு கொண்டு வந்து வைக்கிறது வந்து பார்பிக்யூஸ் மட்டும் தான் கொண்டு வந்து வைப்பாங்க. அது தவிர ஒரு சில ஐட்டம்ஸ் நம்ம ஆர்டர் பண்ணா கொண்டு வருவாங்க. ஒரு சில ஐட்டம்ஸ் லைவ் கவுண்டர்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும். உங்களுக்கு அதுக்கு அவங்க முன்னாடியே வச்சிருப்பாங்க, இதெல்லாம் லைவ் கவுண்டர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வச்சிருப்பாங்க, ஒரு மெனு டெம்ப்ளேட் மாதிரி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் லைவ் கவுண்டர்ஸ்ல கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி லைவ் கவுண்டர்ஸ்ல கிடைக்கிறதெல்லாம் நம்ம லைவ் கவுண்டர்ஸ்ல தான் வாங்கிக்கணும். நாங்க இப்ப நம்ம லைவ் கவுண்டர் தான் மூவ் பண்ணி போறோம். இப்போ வந்து நம்ம லைவ் கவுண்டர்ஸை பார்க்க போறோம். லைவ் கவுண்டர்ஸ் போக இது வந்து ஹாட் இதுல வச்சிருப்பாங்க, பிரியாணிஸ் வச்சிருந்தாங்க. பிரியாணில 2-3 வெரைட்டிஸ் பிரியாணி வச்சிருந்தாங்க. பிரியாணி வச்சிருந்தாங்க, சிக்கன் வச்சிருந்தாங்க, சிக்கன் ஃப்ரை பண்ணி எல்லாமே வச்சிருந்தாங்க. ஆமா, அப்புறம் சிக்கன் கிரேவி வச்சிருந்தாங்க, மீன் குழம்பு வச்சிருந்தாங்க, எல்லாமே வச்சிருந்தாங்க. இது புலாவ், ஆமா வெஜ் புலாவ் வச்சிருந்தாங்க. அப்புறம் முட்டை கிரேவி, செட்டிநாட்டு கிரேவில வச்சிருந்தாங்க. வந்து பிரியாணி, முட்டை கிரேவி, வெஜ் பிரியாணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன, ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், மோர், அப்புறம் எல்லா ஆமா. அப்புறம் வேற என்ன இருந்தது, நம்ம பார்க்க நம்மளுக்கே ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஆமா, அவங்களுக்கு ஆமா அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் அப்படின்னா ஃபுல்லா அதான் வச்சிருந்தாங்க. ஃபுல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட். அப்புறம் பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் சாலட். ஆமா, ஃப்ரூட் சாலட் வேற லெவல்ல வச்சிருந்தாங்க எல்லாமே. யூசுவலாவே எனக்கு சாலட் ரொம்பவே பிடிக்கும். அண்ட் எனக்கு சாலட் கொடுத்தீங்க அப்படின்னா வெறுமனையா ஃபுட்டுக்கு பதிலா சாலட் சாப்பிடுவேன். அந்த மாதிரியான ஆளு நானு. அது சூப் வச்சிருந்தாங்க, சூப்பும் தனியா. எனக்கு அங்க சாலட்ஸ் பார்த்தப்போ ரொம்பவே சாலட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐஸ்கிரீமும் நிறைய வச்சிருந்தாங்க. ஐஸ்கிரீம் ஆக்சுவலா சாலட்ல ஐஸ் போட்டு வச்சிருந்தாங்க. எஸ், ஆமா. கிட்ட சாப்பிட்டோம்னா கிரேவி பிளஸ் வேற எதுவும் ஐ திங்க் நண்டுன்னு நினைக்கிறேன். எதுலயும் இல்ல, நம்ம குழம்புல பார்த்தோமா, எங்க பார்த்தோம் கூட இல்ல, நூடுல்ஸா இருந்துச்சு. எஸ், நூடுல்ஸ். இது வெஜ் நூடுல் அண்ட் சம்திங் ஃப்ரை. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வச்சிருப்பாங்க. நீங்க வேணும்னா எடுத்து உங்க பிளேட்ல வச்சுக்கலாம். ஸ்பூன்ஸ் இருக்கும், உங்களுக்கு என்ன எடுத்து வச்சுக்கலாம். ஆமா, எஸ். இதுதான் வந்து ஸ்வீட். ஆமா, ஆல் ஓவர் இந்தியால என்னென்ன ஏரியால, சதர்ன் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, ஈஸ்ட் இந்தியான்ற மாதிரி எங்கெங்க என்னென்ன மாதிரியான ஸ்வீட்ஸ் ஃபேமஸோ அந்த ஸ்வீட்ஸை வந்து இங்க வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ஃப்ரூட்ஸ் இது எல்லாமே வந்து கட் பண்ணின ஃப்ரூட்ஸ் இருந்தது. அப்போ வந்து பப்பாயா, வாட்டர்மெலான், அப்புறம் வந்து ஐ திங்க் மேங்கோ தான். என்ன சீசன் அப்போ நம்ம போகும்போது 8 மாசம் ஆச்சு இருந்த வீடியோ எடுத்து. அப்புறம் வந்து இது க்ரீம் வித் ஆப்பிள் மேல இருந்தது. அப்புறம் ரசமலாய். அப்புறம் எனக்கு இதோட பேர்லாம் ஞாபகம் பேர் வச்சிருந்தாங்க, பெங்காலி ஸ்வீட்ஸ். இந்த இது இங்க ஃபேமஸ்னு அந்த நேம் வித் இது வச்சிருந்தாங்க. எனக்கு அந்த ஞாபகத்துல இல்லை இப்போ பெருசு.
அவங்க வந்து பாபிக்யூஸ் கொடுக்குறாங்க, பாஸ்தாஸ் கொடுக்குறாங்க, சாட் ஐட்டம்ஸ் அண்ட் பாஸ்தாஸ்லாம் வந்து லைவ் கவுண்டர்ஸில் தான் கிடைச்சிது. அண்ட் சைனீஸ் நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைசஸ், அப்புறம் தோசாஸ், வெரைட்டி ஆஃப் தோசாஸ், சூப்ஸ். ஓவர் த டேபிள் உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ முடியாத அளவுக்கு தான் வச்சுருந்தாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ முடியும் சாப்பிட அப்படின்னு ஒரு மனுஷனால் முடியுமோ அது அந்த லிமிட்டை தாண்டி தான் இருந்துச்சு. ஸோ ஒரு பிளேட்டுக்கு 800 rupees நம்ம கொடுக்குறோம். இதே நம்ம ஒரு இடத்துல ஹோட்டலில் போய் உட்காந்துட்டு ஒரு பிளேட் ஆஃப் சிக்கன் ஆர் மட்டன் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறத விட இது நல்ல ஒரு இதுதான் சொல்லுவாங்க மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு குரூப் ஆஃப் பீப்புள்ஸா வந்தா கார்ப்பரேட் கம்பெனி அதுக்கு ஏதோ ஆஃபர் கொடுக்குறாங்க. எஸ் ஆமா, ஒரு 5 people மொத்தமா வந்து அது இதுக்கு ஆஃபர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஃபர் போட்டிருக்காங்க அந்த மாதிரிலாம் இருக்கு. இது வந்து காலையில 11 மணிக்கு ஓபன் பண்ணி ஈவினிங் 4:30 வரைக்கும் இருக்கு. அப்புறம் 6:30க்கு ஓபன் பண்ணி நைட்டு 11 மணி வரைக்கும் இருக்குது. ஓகே ஓகே, நம்ம கொடுக்குற காசு பொறுத்து தான். நீங்க கண்டிப்பா நீங்க வந்து போனீங்கன்னா ரொம்ப ஒர்த்தபுளா இருக்கும் இது. ஆனா இங்க ஒரு இது என்னன்னா நீங்க சாப்பிடுறீங்களோ இல்லையோ ஒரு பிளேட்டுக்கு இவ்வளவு நீங்க பே பண்ணி தான் ஆகணும். ஆமா, அதுவும் எஸ், அது பண்ண முடியாது. அவங்க வந்து நான் ஆல்கஹாலிக் பீர்ஸும் வந்து கிடைக்கும்னு போட்டுருந்தாங்க. அதெல்லாம் ஆனா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது தனியா பார் உள்ள இருக்கு. எஸ், அதான் மாக்டைல்ஸ் அதெல்லாம் பீர் எல்லாம் இருந்துச்சு. ஆனா அது நீங்க பே பண்ணணும். இதுல வந்து உங்களுக்கு வராது. நம்ம அங்க போகும்போது சைடு வந்து இது இருக்கு. நமக்கு இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் இருந்தது. நம்ம அது ட்ரை பண்ணல. அண்ட் நம்ம அத உங்களுக்கு நல்லா சாப்பிடணும்னா பார்பிக்யூ நேஷனில் போனீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. நாங்கள் திருப்தியாக சாப்பிட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே சூப்பராகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபுட்டு குகை மனுஷன் காலத்திலேருந்து நீங்கள் வந்து இப்போவும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்த அதே ஃபுட்டை இப்போவும் நம்ம ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த மாதிரியான உங்களுக்கு தெரிஞ்ச ஃபுட்டெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் வெளியே வந்து மீட் பண்ணுறோம். பாய்.